எப்போவுமே தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதே வேலையாக வச்சுருக்க காவேரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கதையுடைய முடிவுக்கு வந்துட்டோம். அந்த வெண்ணிலாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை பண்ணிவிட்டு அப்புறமும் யார் இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்து விஜயும் காவேரியும் சேர்கிற மாதிரி முடிக்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்காக வந்து அந்த கதையை எடுத்து போகிற விதத்தில் யமுனா எந்த அளவுக்கு ஒரு சுயநலமிக்க ஒரு ஜென்மங்கிறதையும் காமிச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லெட்டர் எழுதுறது அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டே வந்து இப்போ மறைஞ்சு போயிடுச்சு, வழக்கொழிஞ்சு போயிடுச்சுங்கிறதுனால லெட்டர் எழுதி வச்சுட்டு ஃபோனு மெசேஜ் எதையுமே பண்ணாமல் இருக்கிற விஜய், அதனால் வந்து லெட்டரை கிழிச்சு போட்டதுனால வந்து என் கணவருக்கு என்ன பிடிக்கலன்னு முடிவு பண்ணி இவங்களே கிளம்பி வந்து கொடைக்கானலுக்கு போகிறது. அப்புறமா வந்து அவங்க இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டாங்களோ அப்படின்னு இவர் கிளம்பி கார் எடுத்து போக அதை வந்து தடுத்து நிறுத்த யாராச்சும் ட்ரை பண்ண, அவங்கள போட்டு தர்றதுக்கு பசுபதி ட்ரை பண்ண. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி விஜயும் காவேரியும் திருப்பி ஒன்று சேர்றது, வெண்ணிலாவை வந்து ஒரு இவங்களே வந்து ஒரு பாவமாக பாசமாக வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறதோட வந்து இந்த கதையை முடிக்க போகிறாங்க போல். ஆனால் அது வரைக்கும் இந்த காவேரி அழ வச்சுட்டே இருக்கிறத பார்த்தா டயர்ட் ஆகிடுது நமக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை எப்படி